கிறிஸ்துவுக்கு பின் 1949 நவம்பர் 20ஆம் தேதி தேவன் தன் மகனாகிய ஜெயசாலி அவர்களை இந்த பூமியின் மீதிற்கு அனுப்பினார். தேவனுக்காக பிறந்தவரே தான் ஜெயசாலி, அந்த தேவனுக்காக நின்றவரே தான் ஜெயசாலி. பயம் என்பதை அறியாதவரே எங்கள் ஜெயசாலி, புறம் எங்குமே காட்டாதவரே அவரே தான் ஜெயசாலி. போராட்டமே உன் வாழ்க்கையே, அதில் வெற்றியே என்றும் வெற்றியே. அண்ணல் பறக்குமே உன் பேச்சிலே, தர்க்கங்களே பயந்தோடுமே. தேவனுக்காக பிறந்தவரே தான் ஜெயசாலி, அந்த தேவனுக்காக நின்றவரே தான் ஜெயசாலி. பயம் என்பதை அறியாதவரே எங்கள் ஜெயசாலி, புறம் எங்குமே காட்டாதவரே அவரே தான் ஜெயசாலி. கிறிஸ்தவம் ஒரு மதம் என்கிற ஆம்பளை எவனாவது இருந்தால் அது பைபிளில் இருந்து காட்டினான் உன் காலடிகள் விடுகிறனடா. இட் இஸ் a universal challenge. புதிய ஏற்பாட்டில் எங்காவது கிறிஸ்து வந்த பிறகு அவராகட்டும், அப்போஸ்தலர்களாகட்டும், சீஷர்களாகட்டும், சபையாகட்டும் உதித்ததாக ஒரு ரெஃபரன்ஸ காட்டுங்க, உங்க காலடியில விழுகிறேன். பைபிள் போதனை நிலைநாட்டவே கிறிஸ்து சபையே சிகரம் தூக்கவே, பைபிள் ஒன்றையே மகாஞான வேதமென கிறிஸ்து ஒருவரே உலக ரட்சகரென துணிவாக வந்து சினம் கொண்டு நின்று மதி கலக்க வைத்த நம் ஜெயசாலி. அவர் என்றவனையும் எதிர் நின்றவனையும் வாய் அடக்கினாரே ஜெயசாலி. தனக்குள்ளான தெய்வ ஞானமே கிறிஸ்து விரோதிக்கு பிரளயமே உருவாக்கினாரே ஓர் சேனையே, சீரிப்பாயும் பிரவாகமே. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லையே என்றுவே. தேவனுக்காக பிறந்தவரே தான் ஜெயசாலி, அந்த தேவனுக்காக நின்றவரே தான் ஜெயசாலி.